வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் அசோக் திருவான்மியூர் பகுதியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அவருடன் நமது செய்தியாளர் அன்பழகன் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் அதிமுக சார்பில் போட்டியிடும் அசோக் அவர்கள் கேள்வி இருப்போம். வணக்கம், வாழ்த்துக்கள். தொடர்ந்து தொடர்ச்சியா பல்வேறு பிரச்சார பணியில் நீங்க ஈடுபட்டு வரீங்க. இப்போ எப்படி இந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள போறீங்கன்னா, நிறைய சாதனைகளை பண்ணிருக்காங்க, அவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. யாரு சாதனை பண்ணது? சாதனை பண்ணது யாரு? சாதனைனா மக்களை ஏமாத்துறது சாதனை. மக்களை ஏமாற்றுறது பெரிய சாதனை. அது உண்மைதான். தமிழக மக்களை ஏமாற்றின திமுக பண்ண சாதனை பெரிய சாதனை தான். அப்படி இல்லை, அது உண்மைதான் சாதனை. சொல்லுங்க. பொதுவாக வேளச்சேரினாவே பல்வேறு வெள்ளத்தால் பாதிப்பு தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கு. ஆனால் அவங்க எல்லாமே முடிச்சதா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் நீங்கள் இப்போ மெயினாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? மக்களுக்கு இந்த 5 ஆண்டுகள் இல்லை, 10 ஆண்டு சொல்லுவேன். திமுகனுடைய கூட்டணியில் இருந்த திமுக முன்னாடி 5 ஆண்டுகள் திமுகவுடைய எம்எல்ஏ இருந்தார். இப்போ ஒரு கூட்டணியில் எம்எல்ஏ 2 பேர் காங்கிரஸ் இருந்தாங்க. திமுக எம்எல்ஏயும் சரி, காங்கிரஸ் எம்எல்ஏ சரி, 5 ஆண்டு 10 ஆண்டு எங்கள் தொகுதியை பின்னோக்கி தள்ளியிருக்கார்கள். எந்த ஒரு திட்டமும் செய்ய கிடையாது. எந்த ஒரு சாதனையும் கிடையாது தொகுதியில். அந்த மாதிரி தான் இன்னைக்கு இந்த தொகுதி வேளச்சேரி தொகுதி இருக்குது. நீங்கள் குறிப்பாக என்ன மாதிரியான எதை சொல்லி வாக்குறுதி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நிறைய விஷயங்கள் வேளச்சேரி தொகுதி மக்கள் பட்டா கேட்குறாங்க. வீட்டுமனை பட்டா அதை மக்களுக்கு வாங்கி தருவேன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி குடிநீர் பிரச்சனை இருக்கு, அந்த குடிநீரை தீர்த்து வைப்பேன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி கழிவு நீர் நிறைய இடங்கள்ல 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி போடப்பட்டது. இன்றைய வீடு இந்த வளர்ச்சினால அது கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்கு. அதை எல்லா குழாய்களையும் மாற்றி தர சொல்லி கேட்டிருக்காங்க. அதை மாற்றி கொடுப்பேன். அதே மாதிரி திருவான்மியூரில் மேம்பாலம் ஒன்று திருவான்மியூர் சங்ஷனில் போட்டு கொடுப்போம். குறிப்பாக அவர்களுடைய பொதுமக்களுடைய முக்கிய பிரச்சனையான பட்டாலும் சரி, கழிவுநீர் பிரச்சனைகளை தான் வெற்றி பெற்று தேர்ந்தெடுத்து கண்டிப்பாக மக்களுடைய பிரச்சனைகள் தீர்த்து வைப்போம் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக திருவான்மியூரில் பாலம் அமைப்பிற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று கூறியிருக்காங்க. சுந்தருடன் அன்பழகன்.